Hi guys, welcome to my channel. இன்னைக்கு யூனிட் 1 poem once upon a timeல appreciation 1 to 5 வந்துட்டு போன வீடியோல பார்த்தோம். இப்போ வந்துட்டு 6 to 11 பார்க்க போறோம். So பார்க்கலாமா? Okay. So I have learned many things, son, I have learned to wear many face. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எனவே நான் பலவற்றையும் கற்றுக்கொண்டேன் என் மகனே, பல முகங்களையும் அணிந்து கொள்வது எப்படி என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எதுக்கு இதை தூய தமிழ்ல சொல்றேன்னா, அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம அது ஒரு கவிதையாவே படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால நான் அப்படி சொல்றேன். என்னன்னா, அவர் வந்து கத்துக்கிட்டாராம். என்னன்னா, நான் பல முகங்களை வந்துட்டு நான் மாத்திக்கிறதுக்கு வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. How has a poet learned to so many things? எப்படி வந்துட்டு இவ்வளவு விஷயங்களை வந்துட்டு அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. He has learned so many things from his bitter experience with the society. கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த சொசைட்டி கொடுத்ததுல, சொசைட்டி கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்ச கசப்பான எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் இதெல்லாம் கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்ப்போம் வாங்க. அடுத்த கொஸ்டின். Why does he have to wear so many faces? எதுக்கு வந்துட்டு அவங்க இத்தனை ஃபேஸ் வந்து மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The poet have to wear so many face to shoot to the different occasion அப்படின்னு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஒகேஷனுக்காக அவர் வந்து இப்படி பண்றாரு. What are some of the face he has started to wear? என்னென்ன ஃபேஸ் வந்து அவர் மாத்திக்கிட்டாரு எப்படின்னா, வீட்டுக்கு போனா வீட்டுல ஒரு முகம், ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ்க்கு ஒரு முகம், ஸ்ட்ரீட்ல போனா, தெருவுல நடந்து போனா தெருவுல ஒரு முகம், ஹோஸ்ட் பண்ணா ஹோஸ்ட்ல ஒரு முகம், இப்படி பல மாதிரி முகத்தை வந்து அவர் மாத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. cocktail face with all their confirming smiles like a fixed portrait smile அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கோக்டெயில் இதுல இருக்க அந்த கொஸ்டின்ஸ், இந்த நம்ம புரியாத வேர்ட்ல இருந்து தான் இட் மீன்ஸ் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ அதுல கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கோக்டெயில் ஃபேஸ். கோக்டெயில் ஃபேஸ்னா என்னது அப்படின்னா, ஒரு முகத்துல வந்துட்டு பல விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் இல்லையா, அதுக்கு பேரு தான் கோக்டெயில். அப்ப அது அப்படியே எழுதுவோம் பா. refers to face, cocktail face refers to face capable of showing mixed emotion. பல வகையான எமோஷன்ஸ் ஒரு மூஞ்சில ஒரு மனுஷன் கொண்டு வரானா அவர்கிட்ட அந்த கோக்டெயில் ஃபேஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். Why do people have a fixed portrait smile? எதுக்காக வந்துட்டு பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு ஸ்மைலோட இருக்காங்க, fixed portrait ஸ்மைலா இருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. The people has to shoot different occasion for social acceptance. social acceptanceக்காக மட்டும்தாங்க, வேற எதுக்குமே கிடையாது. I have also learned to say goodbye when I mean good riddance. I have also learned to say goodbye ன்னு சொல்றதுக்கு வந்துட்டு, goodbye என்று சொல்லும் போது அது விடுதலை அடைந்தேன் என்று அர்த்தமாகும் அளவுதான். பாத்துக்கோங்க எப்படிலாம் இருக்குன்னு. Explain the word play by poet in the above line. goodbye அப்படின்னா real happiness in parting a person. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பாய் சொல்றோம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், இவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தது, அவங்க போறப்போ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே இது குட் ரிடன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, எப்பாடா கிளம்பிட்டான்டா அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அதுதான் குட் ரிடன்ஸ். அப்போ குட் பை மீன்ஸ் ரியல் ஹாப்பினஸ் இன் பார்ட்டிங் அ பர்சன். குட் ரிடன்ஸ் மீன்ஸ் ரிலீஃப் இன் கெட்டிங் rid of an unwanted visitor அப்படின்னு அது ஓகேவா. Who has taught him to say goodbye when he actually means good riddance? இது யார் அவருக்கு சொல்லி கொடுத்தது? சொசைட்டி தான். வேற யாருங்க சொல்லி கொடுப்பா? சொசைட்டி தான் சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் ஒன். I want to unlearn all these muting things. Most of all I want to relearn. இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்துட்டு மறக்கணும், அன்லேர்ன் பண்ணணும், எல்லாத்தையும் மியூட் பண்ணணும், அப்புறம் மறுபடியும் நான் கத்துக்கணும், பல விஷயங்களை நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. What are the muting things that the poet want to unlearn? எதெல்லாம் அவர் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஃபேக் ஃபீலிங்கை மறக்கணும்னு நினைக்கிறாரு. டிசைட், மலேஸ் அண்ட் அல்டரியர் மோட்டிவ்ஸ் அதெல்லாம் அவர் மறக்கணும்னு நினைக்கிறார்.
வாட் டஸ் ஹி வாண்ட் டு ரீலேர்ன்? எதை அவர் மறுபடியும் கத்துக்கணும்னு நினைக்கிறாரு? எப்படி சிரிக்கிறதுன்னு கத்துக்கணும்னு நினைக்கிறாரு. From who does he want to relearn? யார்கிட்ட இருந்து அவர் வந்து மறுபடியும் கத்துக்கணும்னு நினைக்கிறாரு? He want to relearn from his son, அவரோட பையன்கிட்ட இருந்து. அப்புறம் क्वेश्चन பாருங்க. For my laugh in the mirror show only my teeth like a snake bare fangs அப்படின்னு சொல்றாங்க. What is the meaning of fangs? நம்மளுக்கே தெரியாது. என்ன fangsனா என்னது? போய் புது வேர்டா, எனக்கே புது வேர்டா தெரியுது. இப்போ fangsனா என்னதுன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ்னா வினாரமஸ் ஸ்னேக். வினாரமஸ் ஸ்னேக்கோட பல்லு. அது இப்போ வந்துட்டு ஒரு பாம்புனா அந்த பல்ல வந்து எதுக்கு யூஸ் பண்ணும்? ஒரு விஷத்தை கக்குறதுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு விஷத்தை ஏத்துறதுக்கும் தான் அது பயன்படுத்தும். அப்போ அந்த ஃபேங்ஸ்ன்றதோட டீத் ஆஃப் வெனாரமஸ் ஸ்னேக் யூஸ் டு இன்ஜெக்ட் அ பாய்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாட் டஸ் த போயட் கம்பேர் வித் த ஃபேங்ஸ்? ஃபேங்ஸ் அந்த பல்ல பாம்போட பல்ல வந்துட்டு யாரோட கம்பேர் பண்றாரு? The poet compare his teeth with the fangs. அவரோட டீத்தையே அவர் வந்துட்டு பாம்போட டீத்தோட கம்பேர் பண்ணிக்கிறார். ஏன்னா சொசைட்டி அப்படி. What compels him to make this comparison? எது வந்துட்டு இப்படி அவரை கம்பேர் பண்ண வைக்குது? His behavior, அவரோட behavior அப்படி கம்பேர் பண்ண வைக்குது. Next last question வந்துட்டோம். So meow, I used to laugh and smile once upon a time when I was like you. Why has a poet lost his laugh and smile? எதுக்காக அவர் வந்துட்டு அவரோட laugh and smile lost பண்ணார்? Because of a negative changes that have crept into him as he grew up. நெகட்டிவான சேஞ்சஸ்னால. How was the poet once upon a time? எப்படி இருந்தது? Once upon a time to laugh and smile with real happiness அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதான் அப்ரிஷியேஷன். ஐ திங்க் நான் நல்லா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது தப்புக்களோ இல்லை புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அடுத்து நான் என்ன வீடியோ போடணும்னு நீங்கள் சொல்லிடுங்க, அப்போ நான் போடுறேன். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல் அண்ட் ஆல்சோ அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.